Hi students. So organic chemistry unit 12 carbonyl compounds and carboxylic acids. அதில் book question 5. A hydrocarbon A molecular formula C8H10. So இந்த CH இது அல்கைனான்னு டவுட் வரும். ஸோ C8H10 கிட்டத்தட்ட ரெண்டுமே பக்கத்துல இருந்தால் கண்டிப்பாக அது ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். அதாவது அல்கைனா தான் இருக்க முடியும். கார்பன் ஹைட்ரஜனும் மட்டும் இருக்கும் பட்சத்தில். ஸோ அதை ஓசோனலிசிஸ் அப்படின்னா ஆக்சிடேஷன் மாதிரி இது O3 அது பண்ணோம் அப்படின்னா கிவ்ஸ் பி. ஸோ அதோடைய மாலிகுலர் ஃபார்முலா C4H6O2 ஒன்லி. காம்பவுண்ட் C3H5Br on treatment with magnesium in tri-ether gives D. ஸோ காம்பவுண்ட் C கொடுத்துருக்குறாங்க, அதை மெக்னீசியம் இன் ட்ரைஈத்தர் எடுத்து ட்ரீட் பண்ணும்போது டி கிடைக்கி. அந்த டியை வந்து CO2 கூட ட்ரீட் பண்ணி ஃபாலோட் பை ஆசிடிஃபை பண்ணுறாங்க, கிவ்ஸ் பி கொடுக்கு. ஸோ இப்போ நீங்கள் ஐடென்டிஃபை ஏபிசி கேட்டுட்ருக்கோம். ஸோ நல்ல சம் 2-3 டைம்ஸ் ரீட் பண்ணிட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். சரி வாங்க அப்போ போகலாம் அது எப்படி அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு க்ளூ வந்து மாலிகுலர் ஃபார்முலா C8H10 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் 1,2-டைக்ளோரோ புரோப்பைல் எத்திலீன். இதுதான் அந்த காம்பவுண்ட் ஏ அப்படிங்கிறது. உங்களுக்கு அது எப்படி இன்னும் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி வரும்போது C அப்படிங்கிறது கன்ஃபார்ம். அடுத்தது நமக்கு C2 வந்துட்டு மீதி 6 C இருக்கு. அப்போ அதை நான் ட்ரையாங்கிள் ஃபார்மில் போடுறேன் பாருங்க. இந்த ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம், இந்த ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம், சரிங்களா? இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம், இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் போட்டிருக்கேன். இதுக்கு நம்பர் வந்து கொடுத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ 8 கார்பன் டேலி ஆயிடுச்சு. ஹைட்ரஜன் வந்து 10 இருக்கணும். ஹைட்ரஜன் வந்து 10 இருக்கணும் பாருங்க. ஹைட்ரஜன் அதே மாதிரி 1, 2, 3. இப்போ நான் ஸ்ட்ரக்சர் கலராக வரைஞ்சி காட்டியிருக்கேன், உங்களுக்கு கிளியராக புரியும். ஹைட்ரஜனை கவுண்ட் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் 5 இந்த பக்கம் 5 10 இருக்குது. அதேமாரி கார்பனும் பேலன்ஸ் ஆயிடுச்சு. இதான் 1,2 ஐ சைக்கிள். இது எப்படி ஞாபகம் வைக்கிறது? 1,2 அப்படின்னா நம்பர் கொடுக்கணும் 1, 2. ஸோ 1வது பொசிஷன்லேயும் ப்ரொப்பைல் இருக்குது, சைக்ளோப்ரொப்பைல். இது பேர் என்னது? சைக்ளோப்ரொப்பைல். அப்போ 1வது இடத்துலையும் 2வது இடத்துலையும் 2. அப்போ டை சைக்ளோ ப்ரொப்பைல். ஸோ இங்கே C ட்ரிபிள் பாண்ட் சிங்கிறது எத்திலீன், எத்திலைன் கூட ஞாபகம், எத்திலைன், சரிங்களா? 1,2 டை சைக்ளோ ப்ரொப்பைல் எத்திலைன். ஐன்னு முடியணும், ஈன்னு கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் ஐன்னு எழுதிடுங்க. இப்போ இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஓசோனோலிசிஸ், அதாவது O3, சரிங்களா? ஸோ இந்த இடத்துல எனக்கு புரியலை அப்படின்னு இது பண்ணுங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கொடுக்குறேன் இந்த ப்ரொப்பைல் அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல பாண்டு பிரேக் ஆகும். பாண்டு பிரேக் ஆகிட்டு நான் இதைத்தான் இப்படி எழுதுறேன் ட்ரையாங்கிள் ஷேப்பில் COOH அப்படின்னு வரும் ஓசோனிசிஸ் பண்ணும்போது. ஸோ ஓசோனிசிஸ் பண்ணும்போது ஜிங்க்கு H2Oவும் எடுத்துப்பாங்க. ரியாக்ஷன் ஞாபகம் வச்சுக்கிட்டுங்க. ஸோ இது காம்பவுண்ட் B. ஸோ இது A. ஸோ A கண்டுபிடிச்சாச்சு. B நேம் வந்து சைக்ளோப்ரொப்பைல் கார்பாக்சிலிக் ஆசிட். சைக்ளோப்ரொப்பைல், இது கார்பாக்சிலிக் ஆசிட். கார்பாக்சிலிக் ஆசிட், சைக்ளோப்ரொப்பைல் கார்பாக்சிலிக் ஆசிட்.
ஸோ அடுத்தது அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க, ரெண்டாவது கண்டிஷன். ஸோ ரெண்டாவது ஐடியா இதுதான். காம்பவுண்ட் C3H5Br on treatment with magnesium in triether gives D. ஸோ திரும்ப அந்த இது ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இது எப்படி எழுத போகிறோம்னா அதே ட்ரையாங்கிள் ஃபார்மே போட்டு இதில் பிஆர் போட்டுங்க. ஏன்னா C3 இருக்கிறதுனால இந்த இடத்துல C இருக்குன்னு அர்த்தம். 1 2 3 சரிங்களா, அப்படி அர்த்தம். ஸோ இதை இப்படி எழுதிக்கலாம். இதை வந்து எதுக்குள்ள ட்ரீட் பண்ண போகிறேன், ஆன் ட்ரீட்மெண்ட் வித் மெக்னீசியம் இன் ட்ரை ஈத்தர். ஸோ மெக்னீசியம் ஜஸ்ட் இதில் என்ன செஞ்சிடும், அடிஷன் ரியாக்ஷன் ஆட் ஆயிடும். அப்போ இது எப்படி ஆகும், MgBr அப்படின்னு ஆயிரும். ஃபர்தரா இதுதான் வந்து டி. ஸோ இது சி, இது டி. ஸோ இந்த டியை வந்து CO2 பை அசிடிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதாவது CO2 பை அசிடிஃபிகேஷன், அதாவது ஹைட்ராலிசிஸ் பண்ண போகிறோம். பண்ணால் என்ன நடக்கும், இப்படி பண்ணாலே ஞாபகம் வச்சுடுங்க, இது கூட COOH வந்துடும். ஸோ இதே தான் காம்பவுண்ட் பி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு. ஸோ இப்போ ஏபிசி என்ன அப்படிங்கிறது எடுத்து எழுதணும். ஸோ நம்ம ஏ எழுதியாச்சு. ஏ வந்து நீங்கள் தனியாக எடுத்து எழுதுங்க. ஏ வந்து 1,2 டைசைக்ளோ ப்ரொப்பைல் எத்திலைன். பி வந்து சைக்ளோ ப்ரொப்பைல் கார்பாக்சிலிக் ஆசிட். சி வந்து சைக்ளோ ப்ரொப்பைன் புரோமைட் இல்லை ப்ரோமோ சைக்ளோ ப்ரொப்பைன். ஏபிசி தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். ப்ரோமோ சைக்ளோ ப்ரொப்பைன் சி வந்து. அதே மாதிரி டி வந்து சைக்ளோ ப்ரொப்பைல் மெக்னீசியம் புரோமைட். இது ஞாபகம் ஏபிசி தனியாக எடுத்து எழுதணும் காம்பவுண்ட் என்னோட ஈஸியாக இருக்கும்.